அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். 4 நாள் ஆட்சி, நாடே போற்றும் 4 நாள் ஆட்சின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினோட அந்த கொறடா அவர்கள் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில். 4 நாள் ஆட்சி, தாவேக்கா ஆட்சி இப்படி இருக்கு. 4 நாள் இன்னும் ஆட்சியே பண்ணல. இப்போ தானே அது என்னென்னா, முதல்ல ஆரம்பத்தன்னைக்கு இப்போ ஒருத்தன் கடை திறக்கிறாயின்னு வைங்க, யாராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், சொந்தக்காரங்க யாராவது கடை திறப்பா. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ 100% பெண்கள் 100 பெண்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சராசரியாக இருக்க மிடில் கிளாஸு கீழே இருப்பாங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னென்னா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, துணி கடை வைக்கிறேன், துணி விற்க போகிறேன், யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், சாரீ விற்கிறேன், சுடிதார் விற்கிறேன், யார் வாங்குவா அப்படின்னா, நமக்கு இப்போ சர்க்கிள் இருக்காங்க, கடனுக்கு கொடுத்து அதெல்லாம் கொடுத்துருவோன்னா, அப்படியே குடும்பத்தில் போட்டு புருஷனை அரிச்சு ஆரம்பித்து இருக்கிற அந்த 50,000 நாசப்படுத்திடுவாங்க. எடுத்தோடனே அதுக்கு தான் போவாங்க. சார் இப்போ ட்ரெண்ட் செட் மாறிச்சு சார். எல்லாம் ப்ரௌனி விற்கிறேன், அது விற்கிறேன், இது விற்கிறேன், அதெல்லாம் காசு வராது. இப்போ எதையாவது இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக எதையாவது ஒன்று எந்த தொழிலாக இருந்தாலும், அது ஆண் பெண் யார் இறங்கினாலும் முதல்ல ஒரு அனுபவம் வேணும். அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இது என்ன பண்ண போகிறோன்னு எந்த பைத்தியக்காரன்னு தெரியாது ஆரம்பிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சில பேர் இடையில ஒரு ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஆர்கானிக் பொருள் விற்க போகிறேன், ஒரு 5 வருஷமாக இறங்கினாங்க. சரி, ஆர்கானிக் பொருள் விற்கணும், ஒரு கடையை வைப்பாங்க. பயத்த பருப்பு, வெந்த பருப்பு, தோரம் பருப்பு எல்லாத்தையும் பாக்கெட்டை போட்டு வச்சுருப்பாங்க. எவனும் வாங்க மாட்டான். 6 மாதத்துக்கு அவனுக்கு வாடகை கொடுத்துட்டு கடையை மூடிட்டு போயிடுவாங்க. இப்படி சில பேர் இருப்பாங்க. எதுக்கடா விற்கிற, யார் வாங்குவான்னு அவனுக்கு தெரியாது, எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு தெரியாது 90% பேருக்கு. அதே மாதிரி பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் 90% கேட்டிங்கன்னா, துணிக்கடை வைக்க போகிறேன், என்ன இல்லை, சுடிதார் வைக்க போகிறேன், துணிக்கடை வைக்க போகிறேன், சின்னதாக ஒரு பொட்டிக்கு வைக்க போகிறேன். அது சொன்ன ரொம்ப இதாக இருக்குது, காமெடியாக இருக்குது. இப்படி வச்சு புருஷன் காசு அப்பன் காசை நாசப்படுத்திட்டு ஒழுங்காக அந்த 1.5 லட்ச ரூபா இருந்திருக்கும், அதுக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்து ஆசாரிக்கு 1 லட்ச ரூபா இப்படி கடையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. 4 லட்சம் செலவு பண்ணி கடை போங்கா போயிடும். அதை வச்சுக்கிட்டு திருப்பி விற்க போகிறேன்னு 3 லட்ச ரூபா. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இந்த ஆஃபீஸ் போடுறதுக்காக கேட்டேன், வாடகை கடையை 5 லட்ச ரூபா சொல்லுது. என்னம்மான்னு கேட்டால், டெக்கரேஷன் நீ டெக்கரேஷன் எடுத்துகிட்டு போயிரு, உன்ட்ட யார் கேட்டா, அடுத்தவன் கடையில் 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து 4 லட்ச ரூபா செலவு பண்ணோன்னா உனக்கு கடை காசு தருவாங்களான்ற மாதிரி. இந்த மாதிரி லூசுகள்லாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இப்போ என்னென்னா, இவங்கெல்லாம் கடை திறப்பாங்க. நீங்களும் போயிருப்பீங்க, சொந்தக்காரன் தெரிஞ்சவங்க யாராவது கடை திறக்கிறேன் அது வாங்கன்னு கூப்பிட்ருப்பாங்க. முதல் நாள் போவீங்க. முதல் நாள் போனால் எல்லாருமே ஒரு பொருள் வாங்குவாங்க. கூப்பிட்டு தொலைச்சிட்டாங்க, என்ன ஒரு 500 ரூபாய்க்கு வாங்க. சரி, நமக்கு இது சுடிதார்னா சரி, ஒரு சுடிதாரை கொடுங்க, சரி ஒரு முண்டா பண்ணினாலும் வாங்குவாங்க. வாங்கினா அன்னைக்கு கல்லா நிறைஞ்சிரும். அன்னைக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கடை திறக்கிறவங்க. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் வருவாங்க போவாங்க, சந்தோஷத்துக்கு கொடுப்பான், சாக்லேட் கொடுப்பான், சில பேர் ஸ்வீட்டு கொடுப்பான், லட்டு கொடுப்பான். எல்லா ஆளுக்கு சரி வந்ததுக்கு இந்த ஒரு பாக்கெட்டு இப்போ கோதுமை மாவு கொடுங்க, ஒரு ரவாயை கொடுங்கன்னு வாங்கிடுவாங்க. வாங்கினா அன்னைக்கு கல்லா கட்டினா 25,000 ரூபா கிட்டத்தட்ட வரும். சபாஸ், 10% வச்சா கூட 2,500 ரூபா ஆச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் போனீங்கன்னா காக்காவோட வராது, இப்படியே உட்காந்தே இருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் 1-2 பேர் எவனா வருவாங்க, நேற்று வர முடியல, சரி சும்மா பார்த்துட்டு போகலாம், ஒரு அடுத்த நாள் ஒரு 1000 ரூபாய்க்கு வர நடக்கும். 3ஆவது நாள் 500 ரூபாய்க்கு நடக்கும். 4ஆவது நாள் அப்படியே உட்காந்துருப்பான். நாய் தான் வரும் உள்ள, தெருநாய் ஏதோ புதுசாக திறந்துருக்காங்க போல இருக்கு. அவர் 1 மாதம் உட்காருவான், எவனோ ஒருத்தன் அவசரத்துக்கு ஏதோ வாங்குவான். 2ஆவது மாதமும் இருக்கிற காசும் போயிடும். 3ஆவது மாதம் கடையை காலி பண்ணிட்டு போயிடுவான். புரியுதா? இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த 4 நாள் ஆட்சி இருக்குல்ல, அது அதே மாதிரி தான். கடை திறந்தவொடனே கூட்டம் வரத்தான் செய்யும். அதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 3ஆவது மாதம் தெருவுக்கு வந்துடுவீங்க. அது இனிமேல் தான் வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் சைன் விஜய் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண. அதான் முதல் நாள் சந்தனம்லாம் கொடுப்பாங்க கடையில். இப்போ ஏதாவது ஒரு கடையில் போக சந்தனம் தரானா, இல்லை கல்கண்டு, ஏதாவது சாக்லேட், சர்க்கரை, சீனி கூட தர மாட்டாங்க உங்களுக்கு. ஆனால் கடை திறப்பில் வாங்கினு எல்லாருக்கும் காஃபி, டீ எல்லாம் கொடுத்து லட்டெல்லாம் கொடுத்து வாங்கன்னு வரவேற்பான். இதே அந்த ஓனர் இப்போ 5 வருஷம் 8 வருஷம் கடை வச்சுட்டு ஒரு கடைக்குள்ளே போங்க, உங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டேன். எப்படி பார்ப்பா, யாரோ வந்திருக்கேன் மத்தியான நேரத்தில், என்ன வேணும் சார், பாருங்க இந்த அங்கே பாருங்கன்னு. அதனால் இந்த 4 நாள் கடை இப்போ முதல்ல கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ
அதான் சார், அந்த ஃபர்ஸ்ட் சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சைனாக இருக்கும்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவர் வந்து கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுத்துருந்தார். அதில் ஏதாவது ஒன்று அதில் இடம் பெறும்னு பார்க்குறப்போ சிங்கப்பெண் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தார். அது இல்லாமல் எல்லா வீட்டுக்கும் 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தகுதின்னு ஒரு நிர்ணயம் அறிவிச்சுட்டாரு. அது மக்கள் மத்தியில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அந்த 200 யூனிட் எப்படி? மக்கள் பைத்தியக்காரங்க பல பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில் இதுதான் அவங்களுக்கு இதை தவிர வேறு வேலை கிடையாது. அதுக்காக அப்புறம் ஒருத்தர் ஏசி வச்சுருப்பான், வாஷிங் மிஷின் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். அவனுக்கெல்லாம் ஓசியில் கரண்ட் கொடுப்பாங்களா சார்? தேர்தல் அடிக்கிறான் அப்படி தான் சார். தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. தேர்தல் அறிக்கையில் எதுவுமே சொல்லிக்க மாட்டாரு. எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு எல்லாருக்கும் தான் சொல்லிக்க மாட்டாரு. 200 யூனிட் ஃப்ரீ. நீங்கள் ஒரு வார்த்தை மாறுச்சுன்னா கூட வேறு மாதிரி 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, போட்டிங்கன்னா இப்போ இந்த கடையில் துணி கடையிலாம் போட்டுருவாங்க, 50% ஆஃபர்னு போட்டுருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பழைய குப்பை துணியை ஓரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. ஏதோ 4 இதை போட்டு வச்சுட்டு அந்த இருக்குது அந்த இதுக்குள்ளே போய் நீங்கள் பொறுக்குனீங்கன்னா பூரா டபுள் எக்ஸல் சைஸு இல்லை ஸ்மால் இருக்கும், இல்லை டபுள் எக்ஸல் இருக்கும். இல்லைன்னா அந்த பனியனை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த சுடிதாரை பார்த்தாங்கன்னா பைத்தியக்காரச்சி போட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த சுடிதாருக்கு தான் 50% போடு. புரியுதா? ஒரு பொண்ணு போய் பார்க்குது அப்படின்னா 3XL சுடிதாராக கிடக்குது, சந்தன கலரில் இருக்குது. அது போட்டு போச்சுன்னா இது பைத்தியக்காரின்னு நாய் கடிச்சிடும். அப்போ இதை பார்த்தோன்னே சரி என்னங்க இருக்குன்னா அது எல்லாமே காலி ஆயிடுச்சு மேடம், எல்லாமே இருந்துச்சு, இந்த இது பாருங்கள், இது வேணால் 20% தரேன்னு. அதை ஒரிஜினலே இதுதான், இது ஆஃபர் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு 10% தரேன்னு அதை தலையில் கட்டி விட்டுருவாங்க. இது எல்லாம் பிஸ்னஸில் பண்ணுறது தான். 75% ஆஃப்னு வாங்கி. அப்போ அடிப்படையில் அவங்க ஒன்று கேட்கணும், ஏன்டா நாயை 1000 ரூபாய்க்கு விற்கிற, அதில் 75% ஆஃப்னு சொல்லி 250 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அப்போ 750 ரூபாய் இவ்வளோ நாள் கொள்ளையடிச்சியா எங்கிட்ட, இனி கொள்ளையடிக்க போறியா? அப்போ இந்த நேரத்துக்கு மட்டும்தான் இது விட்டுருக்குன்னா அப்போ இதோட அசல் தான் என்னடா? அப்போ 100 ரூபாயா? இப்போயும் லாபம் இல்லாமல் நீ விற்க முடியாது. கரண்ட் இருக்குது, வாடகை இருக்குது. அப்போ 100 ரூபா பொருளை தான் நீ இவ்வளோ நாள் 1000 ரூபாய்க்கு வித்தியான்னு எவனா கேட்டிருக்கானா? கேட்க மாட்டேன். அது என்னைக்கு கேட்குறாங்கள மக்கள், அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். சார், நீங்கள் சொல்கிறது உருப்படுவாங்கன்னு அர்த்தம். ஏதோ சதுரங்க வந்து அப்பயே கேட்கணும், நீங்கள் வந்து எதுக்கு யாருக்கு தருவ நீ 200 யூனிட்னு சொல்கிற இல்லை, யாருக்கு 200 யூனிட் தருவான்னு கேட்டிங்களா? யாரும் கேட்க மாட்டேன். அப்புறம் இப்போ போய் கேட்டிங்கன்னா ஒரு மாற்று அரசியல் வராது. அதான் மாற்று அரசியல் தான் இது. 2 மாதத்துக்கு ஃப்ரீயா காசா கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ எலெக்ஷனுக்கு இப்போ நம்ம ஊரில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா காசா வாங்கினா தான் லஞ்சம்னு வாங்கி, மித்தெல்லாம் லஞ்சம். ஒருத்தன் காசுனா ஐயோ நான்லாம் லஞ்சம் வாங்க மாட்டேங்க, காசுலாம் நான் வாங்க மாட்டேன் வேணான்னு வாங்கி. ஆனால் அவன் காலேஜில் ஒரு சீட்டு மட்டும் நமக்கு வேண்டிய ஒரு போட்டு கொடுத்துன்னு அவன்கிட்ட 2 லட்சம் வாங்கிடுவான். காசாக வாங்கினா 2000 தான் வாங்க முடியும். ஓகே, அவன் ஒரு சீட்டை வாங்கினா இவ்வளோ நல்லவரா 5 பைசா வேணான்றாரு, வேறு ரூபத்தில் வாங்கிடுறான். அதுதான் லஞ்சம். லஞ்சம்ன்றது எல்லாமே தான் லஞ்சம். காசு கையில் வாங்குறது மட்டும் லஞ்சம் இல்லை. புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் விஜய் வந்து காசாக கொடுக்காம ஓட்டுக்கு ஓசியாக எதாவது கொடுத்தாலும் வாங்கிடுறேன். நம்ம ஊரில் ஓசினா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு வாங்கி, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். 200 யூனிட் கொடுத்தோம்னா இப்போ நீங்கள் பைத்தியக்காரங்க ஓட்டு போட்டோன்னு கொடுத்தா போதும்ல. 2 மாதம் கழிச்சு அவன் பில்லு கட்டியாகும். சார், தேர்தலுக்கு முன்னாடி யாரையுமே பார்க்கல விஜய், எந்த தலைவரையுமே பார்க்கல, கூட்டணி கூட அதனால தான் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சி தலைவரையும் பாரபட்சம் இல்லாமல் விஜய் போய் பார்த்துருக்காரு, சந்திச்சிருக்காரு. அது மக்கள் மத்தியில் ஒரு நாகரிக அரசியல் ஒரு முன்னெடுப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது யதார்த்தமான அரசியல் தான். இது வந்து என்னென்னா இது சாதாரண ஹியூமன் கேபிட்டல்ஸோடைய யதார்த்த. இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண்கள் நெத்தியில் ஒரு லைட்டு சீரியல் பல்ப் மாதிரி ஒன்று ஒரு சேப் கலரில் இருப்பாங்க பார்த்தீங்களா தலையில், இல்லைன்னா தாலி கட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அடையாளம். கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணும் அந்த பொண்ணு. இல்லை சாதாரணமாக போச்சுன்னா 4 பேர் ஃபாலோ பண்ணுவான். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா 10 பேர் ஃபாலோ பண்ணுற இடத்துல 2 பேர் தான் ஃபாலோ பண்ணுவான். அதுக்கான அடையாளம் தான் அது. சார், ஆனால் இப்போ தான் சார் அது அதிகமாக இருக்குது. எது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபாலோ பண்ணுற லிஸ்ட் இப்போ அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் இருக்கும். 10ல் 2ன்னு இருந்தது இப்போ 4ன்னு ஆகும். அப்படி தான் ஆகுமே தவிர 10க்கு 10ன்னு ஆகாது. சில பேர் மனிதாபிமானத்தோட கல்யாணம் ஆன பொண்ணு எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு விட்டுருவான். அது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தான் இதுவும். விஜய் வந்தது முதல்ல வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரையும் போய் சந்திச்சா ஆபத்து. ஒரு பெண் போய் எப்படி ஆபத்தோ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்றப்போ ஒரு அந்த அப்ரோச் கம்மியாக இருக்குன்றதுனால சந்திப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். அது அடிப்படை மனித எல்லார்கிட்ட இருக்க தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தால் எவனா கூட்டணின்னு கூப்பிட்டுருவான், ஏதாவது பண்ணிடுவாங்க ஜெய. அதனால தனியாகவே இருந்தாப்புல. இப்போ கூட்டணி எல்லாம் முடிவாகி ஜெயிச்சதுக்கப்புறம் யாரை வேணாலும் சந்திக்கலாம்ல, பிரச்சனை இல்லை. சார், அங்கே தான் சார் ஒரு பிரச்சனை. யாரை வேணால் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இவர் அதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணியை போய் சந்திச்சிருக்காரு. அந்த 2வது குழுவை போய் சந்திச்சிருக்காரு. அது ஒரு பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் சட்டமன்றத்திலே ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. கட்சிக்குள்ளே பிளவு வர்றது இயல்பு தான்,
ஆனா பிளந்திருக்கிற இன்னொரு அணியை போயிட்டு முதல்வர் பார்க்கறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? அவர் பிளந்து போன அணின்னு பார்க்கலையே, எஸ்பி வேலுமணின்னு பார்த்துருக்காரு. சரி, இதுவரை எந்த முதல்வரும் செய்யாத விஜய் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? அந்த மாதிரி போய் பார்க்க கூடாது. அது அப்படின்னு இவர் சொல்ல முடியாது. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து புருஷன் பண்ணுறாங்க, டைவர்ஸுக்கு போகிறாங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, முதல் விசாரணை நடந்துருச்சுன்னு நல்லா தெரியுது, ஒருத்தன் போய் அப்ரோச் பண்ணுறான், அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? 2 பேர் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கும்போது அப்ரோச் பண்ணான்னா தப்பு. உடஞ்சிட்டீங்க, உடஞ்சதுக்கப்புறம் ஏன் பொண்டாட்டிட்டு பேசுன்னு அவன் கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே சார், பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஆட்சியில் குதிரை பேரம் நடந்திருக்கு, அது இந்த அவைக்கு மிக அவமானமானது, அதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. குதிரை பேரம் நடந்ததா சார்? அது தெரியல, அது விஜய்கிட்ட தான் கேட்கணும். விஜய் வந்து குதிரையெல்லாம் வாங்க மாட்டாப்புல, கார் தான் வாங்குவாப்புல. சார், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர, நாங்கள் வந்து குதிரை வேகத்தில் போவோமே தவிர குதிரை பேரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். இல்லை, அதுதான் குதிரை வாங்கினா தானே வேகமாக ஏறி போக முடியும். அதுக்காக அந்த குதிரையை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, குதிரையை வாங்கி அது மேலே ஏறி வேகமாக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கலை, வேகமாக போகிறோம்னா அப்போ இந்த குதிரை எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் அதெல்லாம் மாறி மாறி அது பேசிட்டு தான் இருப்பாங்க. சார், விஜய் பார்க்கறதுக்கு மூஞ்ச முடின்னு யாரோ போனாங்க, யார் அது? அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் இவங்களுக்கு எது சொல்லணும் அவசியம்? யார் வேணாலும் அவரை பார்க்க வருவாங்க, மூஞ்சியை மூடிட்டு வருவாங்க. அதுக்காக வந்து அதெல்லாம் அவர் சொல்லணும்னு, பர்சனலாக வந்ததெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் வந்து சுதீஷா கூட இருக்கலாம்னு டக்குன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம். ஓகே, மக்கள் மன்றத்தில் குட்டி கதை சொன்ன விஜய் சட்டமன்றத்திலையும் சபாநாயகர் குறித்தான குட்டி கதையை சொல்லியிருந்தாரு. இந்த குட்டி கதையை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அவர் குட்டி கதை நிறைய எழுதி வச்சிருக்காரு, 100-150 கதை சொல்ல முடியாமல், பிரச்சாரத்துக்கு போகிறது சொல்லணும்னு வச்சுருந்ததெல்லாம் சொல்ல முடியாமல் போனதெல்லாம் இப்போ இனி வரிசையாக சொல்லுவாப்புல. 30 கதை 30 கதை பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இனி சட்டமன்றத்தில் ஒவ்வொரு இது கேள்வி கேட்கும்போது ஒரு குட்டி கதையை சொல்லிகிட்டே இருப்பார். சார், இளைஞர்கள் மத்தியில் சட்டமன்றம் பார்க்குற ஆர்வம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் பேர் சட்டமன்ற தொடரை வந்து லைவ்ல பார்க்குறாங்க. விஜய் இது. ஆமாம், அது எல்லாமே இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஹியூமன் கேட்டல்ஸ் வரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் உற்சாகமாக இருப்பாங்க, போக போக அப்படி காயப்படுத்துவாங்க. ஓகே, உதயநிதி விசஸ் விஜய் அந்த சட்டமன்றத்தில் எதிர்ப்பு ஆளும் கட்சி, முன்னாள் லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார் அது ரெண்டுத்தையும்? இப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து இன்னைக்கு லயலா காலேஜ் பண்ணுறாருக்கலாம். சசிகலாலாம் சாதாரண இதில் இப்போ தஞ்சாவூரில் படித்த ஸ்டூடெண்ட், 10th படித்த ஸ்டூடெண்ட், அதுக்கு கட்டுப்பாட்டில் தானே இவ்வளோ நாள் இருந்தாங்க. இப்போ தானே அடிச்சு பிடிச்சி வர முடிஞ்சிருக்கு. லயலா காலேஜில் எப்போ படித்தாங்க? நேற்று படித்து இன்றைக்கா வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10th படித்த ஜெயலலிதாவும் 10th படித்த கலைஞர் தானே இவங்கெல்லாம் ஆட்டி படித்தாங்க. இப்போ லயலா காலேஜ் வேஸ்ட்டுன்னு தானே அர்த்தம். ஓகே, அவ்வளோ நாள் அவங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தானே வரவே முடிஞ்சிருக்கு. இப்போ இது பெருசா அது பெருசான்னு அதுதான் பெருசு. அதனால் இப்போ தான் வந்து மோதிக்கிறாங்க. சார், உதயநிதி அவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காரு, உங்களுக்கு மெஜாரிட்டியே தரலை, 3 கோடி பேருக்கு மேலே உங்களுக்கு வந்து வாக்குகளை எதிராக போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டே இருக்காரு. எங்களோட தோழமை கட்சிகளோட தான் நீங்கள் ஆட்சியிலே இருக்கீங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு. அது உண்மை தானே, உண்மையே சொல்கிறாரு, இன்னும் ஏற்றுக்க வேண்டியதான் சார். இருந்தாலும் அந்த மேஜிக் நம்பரை தொட்டுட்டாங்க தாவிக்க, அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அந்த மேஜிக் நம்பரை பிடிங்கி விட்டா எப்பயா இருந்தாலும் இது பறிக்கப்படும்ன்றத எச்சரிக்கையாக சொல்கிறாங்க சார். சொல்கிறாங்க, அவ்வளோதான், எங்களால் தான் நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கோம். அதான் கற்றுக் கொடுக்குறோம், கற்றுக்குங்கன்றது தான் அது ஏற்கனவே இருக்கிறது, உண்மையை சொல்கிறாரு. ஓகே சார், இந்த பரபரப்பான சூழலில் அதிமுகவுக்கு என்னாச்சு? ஏன் 2 அணியாக பிரியுது? அதிமுக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், காலாவதி ஆயிடுச்சு, அதோட கதை முடிஞ்சிருச்சு. அதிமுகன்றது இப்போ அடுத்த எலெக்ஷனில் இருக்காது. நேற்று ட்விட்டரில் ஒரு அறிக்கை வந்து சார், அதிமுகவோட அஃபிஷியல் ஐடியில், அதாவது எங்களோட வாக்குகளை பிச்சையாக வச்சு தான் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவர்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த மூவர் உங்களுடைய மாவட்டங்களில் என்ன கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு முக்கிய காரணம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தினமலர் செய்தியில் சொல்லியிருக்காங்க. தினமலர் பாவம், அவங்கள போய் எதுக்கு எழுதுறீங்க? அவங்களாம் அந்த ரூட் மாஃபியாவில் உள்ள ஆள் தான், ரூட் மாஃபியாவில் அடியாள் தான் அவங்களாம். அவங்க தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் விஜய் வருகை மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். இது அதிமுக அழிச்சிருச்சு, விஜய் நினச்சது நடந்துருச்சு. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னும் போது திமுகவும் எனக்கு விஜய்க்கு தான் போட்டின்னு இறங்கிட்டாங்கன்னா அதிமுக காலி ஆகிடும். அதனால் அதிமுகவில் ஒரு பகுதி போய் நம்ம விஜயோடைய திமுகவோடைய சேரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. திமுகவோட சேர்ந்தால் பரம்பரை பகை, அதனால் விஜயோட போய் சேர்ந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு நிலவில் வந்து இப்போ என்னென்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன் நான், இப்போ இல்லை, முன்னாடிலாம் ஒரு வீட்டில் 2 பொம்பளை பிள்ளை இருக்கும், அப்பா இருப்பார், கௌரவமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க.
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா டாப்புன்னு அவங்க அப்பா இறந்துருவார். ம். அப்போ குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். யார் காப்பாற்றுறேன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருமகனுக்கு 2வது மகளையும் கட்டி கொடுத்துட்டு அப்படியே குடும்பத்தோட செட்டில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இப்போ ஏடிஎம்கே நம்ம ரொம்ப கவலைக்காரனா இருக்கா சார்? அவன்தான் அவருக்கே கட்டி கொடுத்து அப்படியே செட்டில் ஆயிடலான்னு ஒரு குரூப்பு. இப்போ 3 அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஒரு கடைசி தங்கச்சி என்ன சொல்லுன்னா, நான் அந்த மச்சானை கட்டிக்கிறப்பில்ல இந்த மச்சானை கட்டிக்கிறேன்னு அது ஒரு பிள்ளை சொல்லும். இன்னொரு பிள்ளை நான் அந்த மச்சானை கட்டிக்கிறேன். 2 பிரிஞ்சு போய் ஒரே குடும்பம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஏடிஎம். சார் அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மச்சானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு குரூப் இருக்குது. இல்லை அவர் வேண்டாம், நம்ம குடும்ப விரோதி, நம்ம வந்து இந்த மச்சானை கடைசி மச்சானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் மாற்றி மாற்றி பேசி கடைசியில் ஒரு குரூப் அதையும் ஒரு குரூப் இதையும் கல்யாணம் செட் பண்ணிட்டு போயிட்டு மொத்தத்துக்கு அந்த குடும்பம் நாசமாக போயிடுச்சு. ஓகே. சபாநாயகர் சொல்றாரு சார், இது வந்து எம்ஜிஆர் ஆட்சி, வாழும் எம்ஜிஆரா நாங்கள் விஜயை பார்க்குறோம்னு சொல்றாரு. அவர் பழைய எம்ஜிஆரை பார்த்தா என்ன செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதாவோட படத்தை பாக்கெட்ல வச்சிருக்காரு. இப்போ அதிமுகல இருந்து ஒரு பிரிவு அங்கே போயிட்டு அமைச்சர் பதவி இருக்க போறாங்க. இப்போ இது ஒரு அதிமுக ஆட்சி, அதிமுகவோட ஒரு பிரிவு ஆட்சின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அதிமுக அமைச்சர் பதவியை தர்றதுக்கு இப்போ அவங்க தயாராக இல்லை. சும்மா வேணா வந்து சேர்ந்துக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க தவிர இப்போ அவங்க மதிக்கிறதே இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மற்றும் ஒரு காண சந்திப்போம். நன்றி சார்.